ஸ்பாட் அப்படின்னான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். தொடங்கக்குள்ள ஒரு நாச்சர் ஒரு சின்ன குடிசையோடு தான் தொடங்கினாங்க. பாரம்பரியம் மாறாத சுவை அப்படின்னு சொல்லிக்கலாம். 200 ரூபாயில இருந்து இந்த சாயோட பிரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. வேற லெவல். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் ரெஸ்ட் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ், ஏகப்பட்ட கடைகளை இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவது வல்லமை. அந்த வகையில் இன்றைய தினத்துல எங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மானிப்பாய் ரோட்ல இருக்கக்கூடிய எங்கட ஸ்பாட் அப்படின்னான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப், நிறைய பிரபல்யமான ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய அம்பியன்ஸுக்காகவே இங்க நிறைய பேர் தேடி வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக இங்க என்னென்ன விஷயங்கள் உள்ள இன்புட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியோட நீங்க இணைந்திருந்து பார்க்க போறீங்க. இப்போ நாம ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. நேர்களே, இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முற்று முழுதாக பாரம்பரியத்தை உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். எங்கே பார்த்தாலும் நாங்கள் மிஸ் பண்ண பழைய விஷயங்களை திரும்ப வந்து எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய மாதிரியான ஒரு அம்சத்தை இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பியன்ஸ் அவங்க உள்ளடக்கி இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான வைப். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள், குறிப்பாக வந்து என்னென்ன மாதிரியான விடயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்த தயாராக இருக்கிறோம். நேர்களே, அப்படியே வந்து நாம எங்கட ஸ்பாட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அம்பியன்ஸ் எல்லாமே வேற லெவல். அதை தாண்டி ஃபுட்டுமே வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஓனர் கூட பேசலாம். ஸோ என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்காரு அண்ட் இதை வந்து எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதை பற்றி நிறைய விஷயங்களை அண்ணன் எங்களோட பகிர்ந்து கொள்ள ரெடியா இருக்காரு. ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? எனது பேர் ரிஷிவர்மன். ரிஷிவர்மன். ஓகே ரிஷிவர்மன், சொல்லுங்க, எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி எங்களுடைய கலைகள் பாரம்பரியங்களை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஷாப்பை பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நான் ஒரு ஆர்கிடெக்ட்னு ஒரு கட்டட வடிவமைப்பாளர். ஓகே. ஸோ என்னோட பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் முடிச்ச பிறகு இப்போ சார்ட் படிச்சுட்டு இருக்கேன். இன் பிட்வீன் இந்த டைமில் ஒரு கம்யூனிட்டிக்கான ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்து மைண்டில் வந்திருந்தது. அதோட இப்போ ஜெஃப்னாவில் வந்து உண்மைக்குமே ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அந்த நாச்சார வீட்டு அமைப்புகள் எல்லாமே அந்த வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து டிமாலிஷ் பண்ணிவிட்டு அவன் மாதிரியெல்லாம் அந்த எங்களோட கிளைமேட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பில்டிங் கட்ட வலிக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் யங் ஜெனரேஷன்ஸுக்கு இப்படி நாச்சார வீடு எல்லாம் இருந்தது, அந்த திண்ணையிலேருந்து தான் ஃபேமிலியெல்லாம் கெதர் ஆகிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை இப்படி ஒரு சின்ன விதை மாறிது. ஒருக்கா விதைச்சு பார்ப்போம், அது அவங்களோட மைண்டுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் போய் ரெஜிஸ்டர் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பேஸ் ஐடியா இருந்தது. பட் ஜெஃப்டாக்கு வந்து கம்யூனிட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதாவது இப்போ டீ ஷாப்ஸ்ன்னு இருக்கும், பட் எல்லாம் ஒரு என்க்ளோஸ்ட் ஆகி இப்போ ஃபுல்லாக மூடி அதுக்குள்ளேயே நல்ல டீசெண்டாக இருந்து போகிற மாதிரி இல்லாமல் இப்போ எங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கள் டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு, ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, இப்போ வர ஐடி ஃபீல்டு அது இதுன்னு சொல்லி வேலை பழுக்கள் எல்லாம் கூடி கொண்டு வருது. இப்போ அந்த டைமில் எங்கேயா போயிட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்பியன்ஸையும் இதில் க்ரியேட் பண்ணணுன்றதான் மெயின் தாட்டாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி வந்ததா எங்கட ஸ்பாட். கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம், விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த விதை வந்து இப்போ முளைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். நிறைய இடத்துல உங்களோட பெயர் அடிபடுறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். அதை தாண்டி இங்கே இன்னொரு விஷயம், மக்களே குறிப்பாக வந்து இது வெறுமனே டீ ஸ்பாட் அண்ட் என்ன சொல்கிறது ஒரு ஃபுட் மாதிரி இல்லாமலுக்கு இங்கே வந்து டேலண்டையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பேஸை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல வந்து பல விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தும் போது அது வந்து கண்டிப்பாக அந்த சமூகத்தில் பெரிய ஒரு வெற்றி அடையும். குறிப்பாக அவங்களோட இந்த ஷாப்புமே வந்து நிறைய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி மக்களே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உள்ளே வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப் இங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்வது, நாங்கள் மறந்த விஷயங்கள், நாங்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாமே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு காலத்தில்
முக்கியத்துவமா இருந்துச்சு. எங்களுடைய வாழ்வியலோட சேர்ந்த விடயங்களை நாங்க இந்த நவீன உலகத்துல மறந்துட்டோம். அதெல்லாம் அப்படின்னு சொல்றது ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி நீங்க உள்ள வரும் பொழுதே தெரியுது. சில விஷயங்கள் எனக்கே புதுசா இருக்கு, இதெல்லாம் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கும் அந்த ஃபீல் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து இங்க காட்டுங்க. இந்த மாதிரி தான் நாங்க முந்தி எங்களுடைய குடும்பம் இருந்துச்சு, எங்களுடைய வாழ்வியல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை கற்பிக்கக்கூடிய மாதிரி ஒரு இடமாகவே இது காணப்பட்டு இருக்குது. குறிப்பா இது என்ன சொல்றது, ஒரு ஆம்பியன்ஸ் வைஸா எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும், இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஸோ நீங்கள் வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் எங்கடா ஸ்பாட் தான். சரி, அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை நம்ம அடுத்த லொக்கேஷன்ல இருந்து உங்களோட பகிர்ந்து வருவோம். நேர்களே, அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரியான குடிசை அண்ட் இந்த மாதிரியான வாங்கு இதெல்லாமே நாங்கள் இந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ குறிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட் செட்டோட வந்து இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் விசிட் பண்ணிட்டு ஒரு டீ அடிக்கும் பொழுது அந்த வைப்பே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த அடிக்கன் லாம்பா இருக்கணும், சரி இங்கே நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படி ஈர்த்து கொண்டே இருக்குதுங்க. ஸோ அதை தாண்டி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, அது ஸ்பெஷலான லொக்கேஷனில் இருந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறத விட ஓனர் சொல்லும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ எங்களோட குழந்தை அதான் எங்கட ஸ்போர்ட்ன்றது இப்போ எங்களோட குழந்தை மாதிரி தான். ஆள் பிறந்து இப்போ மெல்ல மெல்லமாக வளர்ந்து ஆளுக்கு சட்டையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாரு. இப்போ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதாவது எங்கட ஸ்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. நாங்கள் சரியா இந்த மந்த் 28ஆம் தேதி வந்து எங்களோட ஸ்போர்ட்டோட முதலாவது, அதாவது செலிப்ரேட் பண்ண போறீங்க, முடிவெளின்ற முதல் படியே வைக்க போகிறோம். பர்த்டேன்னு சொல்றதை விட இந்த ஒரு முடிவெளி ஒரு செயினாக நான் கொண்டு போக போகிறோம், ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. அதில் முதல் படி வந்து வர 28ஆம் தேதி நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாரும் ஈவினிங் 5க்கு வந்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸை கொஞ்சம் அப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒன்று அடித்து மைக் செட்டெல்லாம் வச்சு எல்லாமே ஓப்பன் மைக் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். யாருக்கு பாட விருப்பமாக இருந்தா, ஆட விருப்பமாக இருந்தா, இப்போ அவங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு சரியாக வந்துச்சுண்டா பயப்படாமல் இங்கே வரலாம். இது உங்களோட இடம் மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள், உங்களுக்கு திறமைகள் எல்லாத்தையுமே இங்கே வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியும், அதோட இது எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு களம் மாதிரியும் தான் நாங்கள் இது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்ஸை காட்டிட்டு எங்களோட ஸ்போர்ட் எங்களோட குழந்தையோட பர்த்டேல எல்லாரும் வந்து சிறப்பிக்க மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மக்களே, நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விஷயத்த. குறிப்பாக இது வெறுமனே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற இடம் மாத்திரமல்லாது டேலண்ட்டை வழிகாட்டுறதுக்கான ஸ்டேஜையுமே இவங்க கொடுத்துட்டு வராங்க தொடர்ச்சியாக. இந்த 1 இயரை முன்னிட்டு குறிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டான்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, சிங்கிங்காக இருந்தாலும் சரி, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க இங்கே கிரியேட் பண்ண போகிறாங்க. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து உங்களோட டேலண்ட்ஸை வந்து அப்படி எவ்வளோ கரையாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போ எங்கட ஸ்போர்ட்டுக்கு வந்து 1 இயர் அனிவர்சரியை முன்னிட்டு அவங்க விசேடமாக வந்து இந்த ஒரு விடயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஆஃபர்ஸ் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்குது, 15% ஆஃபர் இருக்குது. ஓகே, அது தவிர இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும், கட்டாயமாக கொடுப்போம். அதோட எங்களோட ஸ்பெஷல் கேக்லேயும் டேஸ்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து. சரி, அதை தாண்டி இப்போ உங்களோட இந்த ஒரு 1 இயரில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எங்களுடைய ஜால் மக்களாக இருக்கட்டும் சரி, அல்லது போனால் ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் சரி, அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சி கொள்ளக்கூடிய மாதிரியான ஆதரவு எப்படி இருக்குது? இல்லை, உண்மைக்குமே இது நாங்கள் எங்களுக்கு தொடங்கக்குள்ளே ஒரு நாச்சர் ஒரு சின்ன குடிசையோடு தான் தொடங்கினாங்க. இவ்வளவும் டெவலப் ஆனதுக்கு முதல் காரணம் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ். எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி எல்லாம் அப்படி தான் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டு கொண்டு தெரியுறாங்க. அவங்க மெயினாக என்னென்னா இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் சுவரில் கணக்கு ட்ராயிங்ஸ் இருக்கும். எல்லாமே இருந்தது எங்களோட கஸ்டமர்ஸ் தான். ஒரு காசு கூட வாங்காமல் காசு கொடுத்துக்கிறதே இல்லை. இப்போ அண்ணா இந்த சுவர் எனக்கு தாங்க, அண்ணா அந்த சுவர் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு தாங்களாவே அவங்களோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ணி அதை விட அவங்களாவே ஐடியா தருவாங்க. அண்ணா இப்படி இருக்கக்குள்ள இப்படி ஒன்று வச்சா நல்லா இருக்கும் சொல்லி அவங்களோட ஐடியாவே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது அப்படி டெவலப் பண்ணாதான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்துருக்கு. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல சப்போர்ட்ஸ். எஸ், அதாவது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுதே தெரிய வேணாமா அவ்வளோ சக்ஸஸ், எவ்வளவு ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே நிறைய லொக்கேஷன் இருக்குது, இங்கே ஒரே லொக்கேஷனில் இருந்து கதைக்கு எனக்குமே ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நாம் காட்டாமல் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த லொக்கேஷனில் இருந்து இன்னும் பல விஷயங்களை நாங்கள் அண்ணக்கிட்ட இருந்து அப்படியே கறக்கலாம் வாங்க.
இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் எல்லாமே வந்து எங்களுடைய பழைய காலத்தை நான் சொல்லியிருந்தேன் நினைவுபடுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ் தான் நீங்க. அதை தாண்டி வந்து இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, குறிப்பாக வந்து இந்த சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி, ட்ரிங்கிங்கா இருக்கட்டும் சரி, டீலையா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் வந்து வகை வகையா வச்சிருக்காங்க. நான் இங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்க செட்டா இருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க. இங்கே மெயினாக வந்து சாய் இருக்குது, டீ வந்து அதில் மசாலா டீ இருக்குது, ஏலக்காய் டீ இருக்குது, அதோட மெயினாக முட்டை கோப்பி இருக்குது. அந்த முட்டை கோப்பியெல்லாம் இப்போ வீட்டில் எல்லாம் கிடைக்கிறது சரியான கஷ்டம். முட்டை கோப்பி இருக்குது, அதோட பால் கோப்பி, அந்த மாதிரி டீ ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஷோர்ட் இட்ஸில் ரோல்ஸ், ஃபிஷ் ரோல், மரக்கறி ரோல், மீன் ரோல், மீன் கட்லெட், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை தவிர்த்து பூரி, உருளைக்கிழங்கு கறி, பூரி, சிக்கன் கறி அப்படி இருக்குது. அது இல்லாமல் இப்போ கரம் சுண்டல் நாங்கள் செய்ய வலிக்கிறோம். கரம் சுண்டல் இருக்குது, அதுலேயும் ஸ்மால் இருக்குது, லார்ஜ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது தவிர்த்து ஐஸ்கிரீம் வந்து ஹோம்மேட் நாங்களே தான் செய்கிறது. ஒரு நாள் மார்னிங் செய்வோம், நைட்டுக்கு அப்படியே முடிஞ்சிடும், அடுத்த நாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கோணதல் கப் இருக்குது. கப் ஐஸ்கிரீம்னா நீங்கள் ஐஸ்கிரீமையும் குடிச்சிட்டு கப்பையும் சாப்பிட்லாம், அப்படி அந்த மாதிரி தான். அதை விட மில்க் ஷேக்ஸ் இருக்குது, எல்லா விதமான மில்க் ஷேக்ஸும் இருக்குது. பபிள் டீ இருக்குது, மெயினாக பபிள் டீ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி ஆப்பிள், அந்த டைப் ஆஃப் பபிள் டீஸ் இருக்குது. அதை தவிர்த்து எங்களுக்கு க்ரேப் வந்து தொடங்கியிருக்கிறோம். க்ரேப்பில் வந்து இப்போ கிட்கேட், கேட்பரி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி க்ரேப்பில் கணக்க வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயும் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துலேயும் சைஸஸ் வச்சு வச்சுக்கோம். ஸ்மாலும் இருக்குது, லார்ஜும் இருக்குது. இப்போ லார்ஜ் வந்து இப்போ அதில் க்ரேப் வந்தால் இங்கே இருக்கிறதுலேயே விலை கூடினது அந்த க்ரேப் தான். பிகாஸ் அதில் பாதிக்கிற அந்த கிட்கேட், கேட்பரி அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் செய்யலை. பட் அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 900 rupees தான். பட் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா 300க்கு அதில் ஸ்மாலே எடுக்கலாம். அதுலேயே ஸ்மால், லார்ஜ்னு பிரிச்சுக்கும். டீலையும் அப்படித்தான், சின்னன், நடுத்தரம், பெருசு, அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் வச்சுருக்கு. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி சைஸஸ் பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, எல்லா விதமான ஆப்பிள், ஆரஞ்ச், அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது. இப்படி எல்லாமே சாண்ட்விச்சஸ் இருக்குது. இப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெனு வந்து ஒண்டா டீயில் மட்டும்தான் தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் வரும்பொழுது டீயும் ரோலும் தான் வெறுமனே நான் இருக்கக்கூடிய வருது. இப்போ நீங்க இவ்வளவு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், இவ்வளவுத்துக்கு இந்த ஷாப் வளர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது, அதுவும் குறிப்பா நாங்க இங்க இருந்து அனுராதபுரம் அங்கே தாண்டும் பொழுதுதான் இந்த மாதிரியான கடைகள், இந்த மாதிரியான ஒரு வெரைட்டியோட எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யாழ்ப்பாணத்திலே இந்த மாதிரியான இடங்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் தமிழ் மக்களாக அதை நாங்கள் வரவேற்க வேண்டியது எங்களுடைய கடமை. அப்படின்னும் பொழுது தமிழை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு விடயம் ஆரம்பிக்குது என்னும் பொழுது அதுக்கு எங்களுடைய முற்றுமுழுதான ஆதரவை நாங்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக மக்கள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து இதை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ணாவோட. அப்படித்தானே? எங்கட ஸ்போர்ட்டுன்னு தொடங்கினாங்க. இப்போ எங்கட ஸ்போர்ட்டுக்கு உள்ளேயே பி கூல் ஸ்போர்ட், அதாவது கூல் சம்பந்தமானது. அப்புறம் கிரேப் ஸ்போர்ட் இருக்கு, சுண்டல் ஸ்போர்ட் இருக்கு, அப்புறம் கிட்ஸ் ஸ்போர்ட் இருக்கு, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான டாய்ஸ் அதுகள் வச்சு கிட்ஸ் ஸ்போர்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஈவெண்ட் ஸ்பாட்னு இருக்கு. இப்போ நாங்கள் சர்ப்ரைஸ் பர்த்டே எல்லாமே நாங்களே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தானாக உருவானது. ஒரு ஸ்போர்ட்டும் இப்போ அவங்களா வந்து அந்த கேக் ஒழிச்சு வச்சுட்டு நாங்கள் வந்தோன்னருக்கா கொண்டாங்க அந்த மாதிரி சொல்லக்குள்ள அது அப்படியே ஒரு இதாக மாற்றி இப்போ ஈவெண்ட் ஸ்போர்ட்னு இருக்கு. அதை விட கேம் ஸ்போர்ட் வந்து அடுத்த தொடங்கணும். அதாவது எங்களோட ஏனியும் பாம்பும், பல்லாங்குழி, கரம், செஸ், அந்த மாதிரி வரக்கூடிய கேம்ஸ் வந்து தொடங்க போது கேம் ஸ்பாட் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரி சரி. இப்போ நான் என்ன கேள்வி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இது எல்லாமே நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி இப்போ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது உங்களோட இடத்துல ஸ்பேஸ் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ரோச் பண்ணாங்களா? இல்லை, இது வரைக்கும் எல்லாமே நாங்களாவே தான் கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் மெயின் வந்து இந்த லேண்ட் வந்து நாங்கள் லீஸுக்கு எடுத்த லேண்ட். இங்கே வந்து நாங்கள் வேறு வெண்டர்ஸை வந்து எனக்கு விருப்பம் வேறு எப்படின்னா டேலண்ட் இருக்கிறாக்களை வந்து நல்ல ஒரு பர்கர் அப்படி இப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இருப்பாங்க நிறைய பேர். அவங்கள இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களோட இதையும் நாங்கள் வளர்த்து விட எனக்கு விருப்பம் உண்மைக்குமே. ஆனால் சில ரூல்ஸ் இருக்கிறதால இந்த லேண்டுக்கு இப்போ எங்களை தவிர்த்து வேறு ஆக்கள் இங்கே வரையலான்றது சில ரூல்ஸ் இருக்கிறதால ஏலாம் போது கூடிய சீக்கிரம் இன்னொரு பிக் சர்ப்ரைஸை நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். வித்தின் ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் எங்களிடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துருக்கு. அதனால நாங்கள் மாற போகிறோம் இடம் வந்து. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டை கட்டாயம் உங்கள் மூலமே நாங்கள் வெளியில் சொல்லுவோம். இடம் பார்த்து கொண்டிருக்கோம், இடம் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஓகே. பட் இன்னும் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகலை. ஃப்ரீஸ் ஆன ஹைக்கு நாங்கள் அதை ரிவீல் பண்ணுவோம். மேபி பர்த்டே அன்றைக்காக இருக்கலாம், மேபி எப்படியாக இருக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்ட்டில் எப்படி எங்கட ஸ்பாட் இருந்துச்சோ அப்படி எங்கட ஸ்பாட் இங்கே இருக்கும். தவிர்த்து மற்ற எல்லாமே இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகிறோம்.
அதாவது எங்களோட சாப்டர் 2 எங்களோட 2வது பாகமா அது வந்து இருக்கும். அது வந்து எல்லாருமே வரக்கூடிய ஈஸியான ஒரு இடமா தான் இருக்கு. அந்த இடத்த நான் கூடி சீக்கிரம் ரிவீல் பண்றேன். உண்மைக்கு என்ன சொல்றது, இவரோட அந்த பேசுற போயே ஒரு விஷயம், அதாவது ஆர்கிடெக்ட் அப்படின்றத வந்து அடிக்கடி நிரூபிக்கிறார். சாப்டர் 2 ஓவர் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதே வாய்ப்பை வந்து இங்க எங்களால ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். குறிப்பா வந்து என்ன சொல்றது, இப்போதக்கூடிய இளைஞர்களுக்குமே நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னு பொழுது இப்போ ஜூனி முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஆர்ப்பாட்டம், அதை நாங்க தப்புன்னு நான் சொல்ல வரையில, அது அவங்களோட உரிமை அவங்க கேட்குறாங்க. இருந்தாலும் கூட இன்னொரு சைட்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஸோ எஸ், அது ஒரு பாராட்டத்தக்க விடயம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் இதே மாதிரி எங்களுக்கு என்ன வருதோ, எங்களால என்ன புதுசா எங்களோட சமூகத்துக்கு எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா அதை யோசிங்க. ஸோ அதை இப்போ ஒரு விஷயத்தை மட்டுமே நாங்க சார்ந்து இருக்காமல் பலதரப்பட்ட விடயங்கள்ல நாங்க இறங்கும் பொழுது அது எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும். நாங்க மட்டும் வளராம எங்களோட இருக்கும் எல்லாரும் சேர்த்து வளர்த்து கொண்டு போனோம்னா கட்டாயம் அது சக்ஸஸ்ல தான் முடியும். இப்போ நான் இது வந்து உண்மைக்குமே நான் பிசினஸ் மைண்டாவே யோசிக்கல. இங்க நான் முதலாவது 2 பேர் தான் வேலை செஞ்சது. இப்போ 16 பேர் வேலை செய்யறாங்க இங்க. நான் 16 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு சேலரியோட, அதாவது நான் இங்க லாப நோக்கம் நாங்க செயற்படுறது இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ எங்களோட ப்ரொஃபஷன்லாம் வேறு. நான் இப்போ ஆர்கிடெக்ட், எனக்கு அது மூலம் என்ன குடும்பத்தை நான் கொண்டு போறதுக்கான வருமானம் எனக்கு அது மூலம் கிடைக்குது. வேற அதுல வர்ற காசை நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன். பண்ணிட்டு என்னோட அதாவது நீங்க நல்லா தம்பி வர்றான் இல்லை 16 பேர் இப்ப எல்லாம் சேர்ந்து இன்னும் 4 பேரை நாங்க கூடி சீக்கிரம் எடுக்க போறோம். 20 பேரா கொண்டு போறோம். அவ்வளோ பேருக்குமே பேசிக் ஒரு 35,000 தான் சொன்னாங்க. அதே மாதிரி 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் எடுக்கிறாங்க. அவங்க செய்யற வேர்க்க போறது. அதே மாதிரி இப்ப இங்க வர்ற கட்லெட் கூட என்னோட வேலை செய்யற, அதாவது என் தம்பியிட என் ஃப்ரெண்டிட அதாவது வைஃப் செய்யறாங்க. அவங்க மூலம் இன்னொரு சிறு சிறு தொழிலையும் நாங்க இங்க ஊக்குவிக்கிறீங்க. ரோல் வந்து இன்னொரு இடத்துல செய்யறவங்க. அப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மைக்குமே நல்லா இருந்தது. அவங்களோட கடையில் அது வில் படையலை உண்மைக்குமே. அப்போ அவங்களோட கடையில் இருந்த ரோல்ஸ் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே விற்றுட்டு அந்த காசை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரியான சில இங்கே அதை மாதிரி ப்ரௌனி, அதை மாதிரி மற்றபடி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்றாங்க. இப்போ அரேபியன் ஸ்வீட்னு ஒன்று வந்திருக்கு, அது நாங்க செய்யறது இல்லை. அது வந்து யூனிவர்சிட்டி பெட்டிகுலர்ல இருந்து வந்திருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இங்க செய்யறது. அப்போ அதை நாங்க இங்க வச்சு அதை வித்து அவருக்கு காசை கொடுத்துட்டு இப்போ அவர்கிட்ட ஸ்மால் பிசினஸையும் ப்ரொமோட் பண்றோம். அப்படியான சில விஷயம் பாத்தீங்களா மக்களே. ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, ஸோ இங்க வந்து ஒரு சொசைட்டியை வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். நிறைய தரப்பட்ட ஆட்களை வந்து உள்ள எடுக்கிறாங்க. நிறைய என்ன சிறுதொழில் கைத்தொழில் மேற்கொள்றவங்களையும் வந்து அவங்க உள்ள ஈர்த்து கொள்றதை வந்து ரொம்ப ஒரு அப்ரிசியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வாழ்த்துக்கள், இது என்னமே பெருசாகணும். ஸோ உங்களுடைய என்ன சொல்றது, உங்களை நான் கண்டக்ட் பண்ணும்பொழுது நீங்க கதைச்ச விஷயமா இருக்கட்டும் சரி, எங்களை அப்ரோச் பண்ண வீதமா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து அப்பயே எனக்கு விளங்கிச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இந்த விஷயங்களை எங்களோட சமூகத்துக்கு நீங்க இன்னும் எதிர்பார்க்குறவங்க கிட்ட இருந்து இது ஒரு விதை வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் செஞ்சு வந்தேன். எனக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை, மணி மைண்டட்டும் இல்லை. சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரியா அந்த 1 வருஷமா நான் இதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக டெய்லி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நான் இப்படி நடக்குது, அப்போ இப்படி போகலாம், எப்படி செய்யலாம், கஸ்டமர்ஸ் இதை ஆசைப்படுறாங்க சொல்லி இப்போ 1 இயராக இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உண்மையுமே சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு. இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மாடலாக கிரியேட் பண்ணி இப்போ உங்களுக்கு எங்க ஸ்போர்ட் ஒன்று விருப்பம் இருக்கும் தானே? உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் ஒரு எங்க ஸ்போர்ட் தரலாம் இன்னொரு இடத்துல. அதுக்கு எப்படி நீங்க செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படி செஞ்ச சக்சஸ் ஆகலாம்ன்ற மாதிரி ஒரு புத்தகம் ஒன்று உங்களுக்கு தருவோம். அந்த இதுலயே நீங்க போனீங்கன்னா இன்னொரு எங்கட ஸ்போர்ட் வந்து இப்ப எங்கட ஸ்போர்ட்ன்றது வந்து தனி பிராண்டே சொல்லலாம். பிராண்ட் ஆகிற ஐடியா இருக்கு. அதை விட இப்ப மானிப்பாய்க்கு மட்டும் இல்லை, வேற இடத்துல இருக்கிறாங்களும் தூரம். அங்கே நீங்க வர்றதெல்லாம் தூரம். பைக்ல படியங்களுக்கு ஒரு ஆத்தலா இருக்கும், வயசு போனாங்க சின்ன பிள்ளைகளுக்குலாம் தூரம். அதனால இப்ப சரி சாவடியில உண்டு, சரி வவுனியால உண்டு, கிளிநொச்சியில உண்டு, அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எங்கட ஸ்போர்ட் கட்டாயம் வரும். அது உங்களுக்கு எங்கட ஸ்போர்ட் எடுத்து நடத்தணும் விருப்பம்னா நீங்களும் வந்து என்னோட கதைக்கலாம். இப்பயே எங்கெங்க செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணி தருவோம். உங்களுக்கான சாமான்லாம் நாங்களே சப்ளை பண்ணுவோம். இந்த ஐடியா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. உண்மைக்குமே இந்த இடம் வந்து எல்லாருக்கும் அக்சசபிளா இருக்கணும். தூரம் கூட மானிப்பாய்க்கு வர்றதுன்றது சரியான கஷ்டம் சில பேருக்கு, அந்தந்த நேரத்தில் கிடைக்காது. அப்போ அவங்களோட ஏரியாலே ஒரு எங்கட ஸ்பாட் இருந்தா அது ஓகே தான். அந்த கம்யூனிட்டி, அந்த சமூகத்துக்கான ஒரு ஸ்பாட், அதான் எங்கட ஸ்பாட்னே வச்சோம். எங்கடேன்னு சொல்லிக்கலே அதுல ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. அப்போ எங்கட கடையில் நாங்கள் என்ன சில இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம், பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே எங்கே பறந்து தெரியுங்க, ஓடி தெரியுங்க. அது பார்க்கக்குள்ளேயே ஒரு குட்டி கிராமம் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான்.
கட்டாயம் எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, கண்டிப்பா மக்களே, அடுத்தடுத்த விஷயங்களோட நம்ம நிகழ்ச்சி போறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இன்றைக்கு ஃபுல்லா நம்ம எங்கட ஸ்பாட்டோட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் மக்களே. அப்படியே வந்து நாம எங்கட ஸ்பாட்டுக்குள்ள வந்துட்டு வேற லெவலான ஒரு வைப்பா இருக்குங்க. ஸோ எங்க பார்த்தாலுமே என்ன சொல்றது, பாரம்பரியம், நம்ம பழைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பட்ட விஷயங்களை வந்து இங்க உள்ளடக்கி இருக்காங்க. ஸோ பார்க்கும் பொழுதே எங்களுடைய பழைய காலத்துக்கு எங்களால் போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஜன்னல் செட்டப் இருக்கணும், சரி, இங்க இருக்கிறது கூட ஒரு வாங்கு செட்டப் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பழைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் மக்களை. அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த வாங்க அப்படின்றது வந்து எங்களுடைய பழைய கால ஞாபகம் தான். குறிப்பாக எங்களுடைய தாத்தா சரி பாட்டி சரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து காண கிடைக்கிறதே அரிது. ஏன்னா நாங்கள் குஷனாக இருக்கணும் சரி செட்டி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. வீடுகளில் வந்து இந்த மாதிரியான விடயங்களை காண்றதே அரிது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஸோ இது வந்து மறந்த சமூகம் இப்போ நியூ ஜெனரேஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ இது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு ரிவைண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கட ஸ்பாட்டுக்கு நாடுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மானிப்பாயில் தான், இந்த மானிப்பா ரோட்டில் தான் வந்து இந்த எங்கட ஸ்பாட் இந்த ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நாடுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலுமாக இருக்கும் மக்களே. அப்படியே வந்து நாங்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கான தருணம் வந்தாச்சு. ஸோ நிறைய விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபுட் தரத்துக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வெயிட் பண்ணி வச்சுட்டு எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல அவங்கள இன்வைட் பண்ணலாம் வர சொல்லிட்டு, ஓகே வாங்கணும், சரி பெல்லெல்லாம் அடிச்சுட்டு தான் அவங்க ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி ஓகே, ஆக அதாவது சரி அவங்க போகட்டு, நான் சொல்லிடுறேன் அப்புறம். நன்றி. ஓ நைஸ், என்னங்க வித்தியாசமா இருக்கு. ஸ்பாட் கேக்குன்னு சொல்றது. ஓகே, ஸ்பெஷல் கேக் வந்து எஸ், இதுல எனக்கு ஆர்வம் கூடிட்டே இருக்கு. ஸ்பாட் கேக் அப்படின்றாங்க. இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணிக்கொண்டு கேம் வச்சு சாமான் பண்ணுறோம். இன்னும் இருக்காங்க நேர்களே. அதாவது வந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றது, ஒரு பாரம்பரியம் மாறாத சுவை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இது நான் ஒரு இடத்துல தான் பிட் அடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே யூஸ் பண்ணிக்கொள்றேன். குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றது, எங்களுடைய பாரம்பரியங்கள் அந்த மட்பாண்டங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குறிப்பாக இந்த வாங்கு பலகை அதாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த கொட்டகையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ உங்களை கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்கிறது, ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்களோட ஸ்பாட்டுக்கு நீங்கள் வாங்க, வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சாய் என்ன? இது வந்து மசாலா சாய். எஸ், ஓகே, மசாலா சாய். இதோட ப்ரைஸ் இதில் வந்து 3 சைஸஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ். இது வந்து மீடியம் சைஸ். ஓகே, லார்ஜ்னா இதை விட ஒரு பெரிய. ஓகே ஓகே, ஸ்மால்ண்டா 200 ரூபா. ஓகே, அப்போ மீடியம்டா அதை விட இன்னொரு கொஞ்சம் ப்ரைஸ் கூடும். லார்ஜ் அதை விட இன்னொரு கொஞ்சம் 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 200ல இருந்து அதாவது மசாலா சாய் ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை பொறுத்து நிறைய என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ்ஸான கம்பெனிஸ்ல இருந்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு குடத்திலே உங்களுக்கு கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ குறிப்பாக 200 ரூபாயில இருந்து இந்த சாயோட ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணே சியர்ஸ். ஓகே, அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே என்ன சொல்றது தெரியுது, தித்திக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மைக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு கதைக்க மனசு இல்லவா, ஒரு மசாலா வந்து எங்க அம்மா இருக்கிறவங்க. ஓஹோ, அதான் அது சீக்ரெட் ரெசிபி. இதில் வீட்டையே அரைச்சி தருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ஒரு ட்ரையல் அவங்க செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்போ அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்களே மசாலா அரைச்சி தாங்க. அம்மா கை பக்குவம்டா சும்மாவா. ஸோ அதை வந்து இதில் அப்படியே தெளிவாக விளங்குது. உண்மைக்குமே நல்லா இருக்குங்க, நல்ல அமேசிங்காக இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நான் ஆல்ரெடி இங்கே இவங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட ஃபேமிலியோட வருவோம், ஃப்ரெண்ட்ஸோட வருவோம். ஒரு ரிலாக்ஸிங் தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே எங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆகும். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான இடம். ஸோ குறிப்பாக இங்கே வந்துட்டு பாட்டெல்லாம் பாடலாங்க, அலப்பறதான் பண்ணிட்டு போவோம் வந்தால். ஸோ அதெல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நம்ம கூட ஸ்பாட் தான். ஆஹா, அடுத்த மணி அடிக்குதுங்க, என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ், அதாவது நன்றி அண்ணே, டேஸ்ட் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கெஸ்ஸிங். சரி, சாப்பிட்டு பாருங்க ஒன்னொண்டா எப்படி இருக்குன்னு. ஓகே, சரி அண்ணன், நான் ஆசையோட தரும் பொழுது நாம அதை சாப்பிட்டு பார்க்கணும். சரி, ஹாப்பி பர்த்டே டு யூ எங்கட ஸ்பாட். எஸ், வேற லெவல்.
பிடிச்சிருக்குங்க, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சரி, அதோட ப்ரைஸை சொல்லிருங்க. அவங்க இது வந்து 350 ரூபாய். 350. எங்களோட ஸ்போர்ட் மெனுல இருக்கிற பிரைஸ் கூடனது இது. அதாவது இந்த பிரான்ச்ல 350 ரூபாய் பிரைஸ் கூடினு சொல்றாங்க பாருங்க. கூட பிரைஸ் வந்து இந்த பாதாம் ஸ்போர்ட் கேக் தான். ஓகே, அப்ப எவ்வளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அண்ணனுக்கு நாங்க பர்த்டேக்கு கொடுத்துடலாம். ஸோ அண்ணா தேங்க்யூ. சரி மக்களே, அண்ணா சொன்னாரு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, நானும் ரொம்ப என்ன சொல்றது சரியான ஸ்வீட்டா இருக்க போது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டேன். பட் இல்ல, எனக்கு வந்து என்ன சொல்றது ஓகேயா இருக்குது. அவ்வளோத்துக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன சொல்றது ஸ்வீட் அப்படின்ட்டு நாங்கள் சில பேர் நினைப்பாங்க அதிக ஸ்வீட் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஓகே, நம்மளுக்கு எங்களோட ஹெல்த் வைஸுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஹோம்மேட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ளையில. இதுலயே சைஸ் ஸ்மாலும் இருக்கு. ஓகே, நீங்க 200க்கும் இது எடுத்துக்கொள்ளலாம். 350 கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா பாதாம் கேக் வந்து நீங்க 200 ரூபீஸ்க்கும் ஒரு பாதாம் கேக் இதுல ஹாஃப் தரும். அப்படியே எனக்கு இந்த மில்கி ப்ராடக்ட்ஸ் ரெண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் நீங்க கதைக்க ஒரு கதை கூட கேட்கலைங்க. உண்மைக்குமே நல்லா இருக்கு. நான் இங்க வந்தா இதைத்தான் நான் இனி சாப்பிடுவேன். அடுத்து இதுலயே கணக்க ஃப்ளேவர் இருக்கு. பாதாம் இருக்கு, மேங்கோ இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஃபலூடா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாக்லேட் எல்லாம் ரொம்ப வேகமா போகும் நினைக்கிறேன். சாக்லேட், பாதாம், எஸ் எல்லாமே 350. இப்போ மற்றது எல்லாமே இதை விட குறைவு பிரைஸ். சாக்லேட் வந்து 300 இருக்கு. ஓகே, மேங்கோட 320 இருக்கு. ஓகே ஓகே, இதுதான் ஹை லெவல், ஹை பிரைஸ். நாங்க ஸ்மாலும் இருக்குது. அது வந்து 200 தான் கூட பிரைஸா இருக்கு. 180 150 இருக்கு. அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் வரை. ஓகே, உண்மைக்கு நல்லா இருக்குண்ணா. ஓகே, இங்கே அதாவது ஸ்வீட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னாலுமே அதுக்குமே வந்து இங்கே அவங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. 400 ரூபாய்க்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கோப்பில் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாடி மேங்கோ அண்ட் இதோட பேர் சொன்னாங்க, மறந்துட்டீங்க, நீங்கள் சொல்லிருக்கீங்க.